அண்மை செய்தி. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சிக்குட்பட்ட இடங்களில் நிலவி வரும் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணமான ஸ்டாலின் அரசை கண்டித்து வருகிற 16ஆம் தேதி சிவகங்கை மாவட்ட அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். மானாமதுரை நகராட்சிக்குட்பட்ட இடங்களிலே நிலவி வரக்கூடிய பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணமான மக்களுடைய அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் செயல்படுத்தாமல் கிடைப்பில் போட்டு வைத்திருக்கக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிடவும் மானாமதுரை அரசு மருத்துவமனையிலே நிலவி வரக்கூடிய நிர்வாக சீர்கேடுகளை உடனடியாக சரி செய்திட வலியுறுத்தியும் சிவகங்கை மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 16/2/2026 திங்கட்கிழமை என்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து ஆட்சியில் அமர்ந்து விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு கடந்த 57 மாத காலமாக மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற தராமலும் மக்கள் நிம்மதியுடன் வாழ்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தராமலும் வெற்று விளம்பரங்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் அளித்து தனது குடும்ப நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருவது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாகும் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சிக்கு உட்பட்ட இடங்களிலே நிலவி வரக்கூடிய பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் காரணமாக அங்குள்ள அரசு மருத்துவமனையில் நிலவி வரும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணமான அந்த பகுதி வாழ் மக்கள் மிகுந்த சிரமத்தோடு சந்தித்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. குறிப்பாக அதன் விவரங்களை பட்டியலிட்டிருக்கிறார். மானாமதுரை நகராட்சியில் வீட்டு மனை ஒப்புதல் வழங்குவது, புதிய வீடுகளுக்கு வரி விதிப்பு செய்வது, நகராட்சியில் நடைபெற்று வரக்கூடிய ஒப்பந்த பணிகள், நகராட்சிக்கு சொந்தமான கடைகள் ஒதுக்கீடு செய்வது, சைக்கிள் ஸ்டாண்ட் டெண்டர் விடுவது போன்றவற்றில் திமுக நகரமன்ற தலைவர் ஆதாய நோக்கத்தோடு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிய வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆதாய நோக்கத்தோடு நகராட்சிக்குட்பட்ட இடங்களில் போடப்பட்டுள்ள சாலைகள் தரமற்று இருப்பதாக மக்கள் வேதனையோடு தெரிவித்து வருவதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இங்கு முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதில்லை, தெருவிளக்குகள் சரியாக எரியாத காரணத்தினால் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. மேலும் கழிவுநீர் வாய்க்கால்கள் இல்லாத காரணத்தினால் பல இடங்களில் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடுகள் ஏற்பட்டிருக்கிறது. நிலைமை இந்தவாறு இருக்கையில் வீட்டு வரி, குப்பை வரி என அதிக விலையில் விதிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுவதையும் குறிப்பிட்டிருக்கிறார். மானாமதுரை அரசு மருத்துவமனையில் ஜெனரேட்டர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால், போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் இல்லாத காரணத்தினாலும் சிகிச்சைக்கு வரக்கூடிய நோயாளிகள் மிகுந்த சிரமப்படுவதையும் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத இந்த அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையிலே சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சிக்குட்பட்ட இடங்களில் நிலவி வரக்கூடிய பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் காரணமான மக்களுடைய அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் செயல்படுத்தாமல் கிடப்பில் போட்டு வைத்திருக்கக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்களுடைய அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி மானாமதுரை அரசு மருத்துவமனையில நிலவி வரக்கூடிய பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளை உடனடியாக சரி செய்த வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிவகங்கை மாவட்ட கழகத்தின் சார்பில் 16/2/2026 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் மானாமதுரை நகராட்சி அலுவலகம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக புரட்சித் தலைவர் பேரவை செயலாளரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான திரு RB உதயகுமார் MLA அவர்கள் தலைமையிலும் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் திரு PR செந்தில்நாதன் MLA அவர்கள் முன்னிலையும் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், கழக சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய நகர பேரூராட்சி கழக செயலாளர்கள், மாவட்ட சார்பு அணிகளுடைய செயலாளர்கள், மாவட்டத்திலே பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், நகர பேரூராட்சி மன்ற இந்நாள் முன்னாள் வார்டு உறுப்பினர்கள், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசையும் மானாமதுரை நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில்
வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.